ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்குக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம கேப்டன் ஜங்ஷன்ஸ் 1894லேருந்து. என்னது திரும்ப கேப்டன் ஜாங்ஷன்ஸ் 1894 அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. இது திரும்பியும் நான் ஆரம்பிக்கலாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நான் கமெண்ட்டில் நிறைய படித்தேன். அந்த லாஸ்ட் எபிசோடில் நான் கேப்டன் ஜாங்கும் ட்ரெயினி டேயாங்கும் வந்து ஒன்று சேருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும்னு நான் நினச்சி பார்க்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஹாப்பியாகவும் சொல்லியிருந்தீங்க, ப்ளஸ் சோகமாகவும் சொல்லியிருந்தீங்க. உங்களை சோகமாக்கி பார்க்குறது எனக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து ஓப்பனாகவே கேட்டிருந்தீங்க, ஒரு வாட்டி அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ற மாதிரி ஒரு எபிசோட் ஒன்று கம்ப்ளீட் பண்ணி போடுங்களேன், ஒரு ஸ்பெஷல் எபிசோட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. பட் இட்ஸ் ஓகே. அந்த கேட்ட ஒரு 2-3 உள்ளங்களுக்காகையாவது நான் என்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகே, எல்லோரும் ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். ஸ்டார்டிங்லேருந்துலாம் கிடையாது, அது லாஸ்ட்டு எபிசோட் மட்டும்தான். நான் இப்பயும் சொல்லிடுறேன், யாராவது கேப்டன் ஜாங்ஷன்ஸ் 1894 பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா, சேட் எண்டிங்காக இருக்கும்னு பார்க்காம இருந்தீங்கன்னா போயிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்துருங்க. நான் கிட்டத்தட்ட 22 எபிசோட்ஸ் கிட்ட அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கேப்டன் ஜாங்ஷன்ஸ் 1894. இதோட சேர்த்து 23 இருக்கும். ஸோ போயிட்டு பாருங்கள். எஸ், உள்ளே கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும், பட் நீங்கள் விடுறீங்களா அந்த கண்ணீர், அதுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா நான் அழுதுட்டேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கால்வாசி பேர், அதாவது அந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருமே அழுதுட்டாங்க. புதுசாக இந்த சேனலில் பார்க்குற நீங்கள் தயவு செஞ்சு போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போது டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். ஓகே, ஆக்சுவலி நம்ம டேவும் ஜங்குக்கும் வந்து எந்த இடத்துல பிரிகிற மாதிரி போயிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஜங்குக்கு வந்து அந்த ஜென்ரல் கிம், அப்புறமேட்டு அமெரிக்கன் ஜென்ரல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டு கொரியாவுக்கு ஒரு நியூக்ளியர் பாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் வந்து ஹெலிகாப்டரில் கிளம்பியிருப்பாங்க. இந்த விஷயம் நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சு பிரசிடெண்ட்டை காப்பாற்றினவர் அந்த ஹெலிகாப்டரை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிப்பார். பட் ஆனால் அந்த ஹெலிகாப்டர் கொஞ்சம் ஹைட்டுக்கு போயிடும். பட் அந்த இடத்துல இருக்கிற டேங்க் அப்படின்ற ஒரு வெஹிக்கல் மேலே ஏறி எப்படியோ அந்த ஹெலிகாப்டரை கேட்ச் பண்ணிவிடுவார். மேலே கொஞ்சம் நேரம் ஃபைட் நடக்கும். கடைசியில் அவங்க ரெண்டு பேரையுமே வந்து ஒரு வழியாக போட்டு தள்ளிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அங்கேருந்து அந்த உயரத்துலேருந்து அவ்வளோ மேலே உயரத்துலேருந்து கீழே குதிச்சிருவார். ஸோ எல்லாருமே அந்த இடத்துல நினைக்கிறது என்னென்னா, நம்ம ஜங்குக்கு வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இன்க்ளூடிங் நம்ம டே. ஏன்னா நம்ம ஜங்குக்கு வந்து மேலேருந்து கீழே குதிக்கும் போது நம்ம டே வந்து பார்த்துடுவார். ஸோ இல்லை, ஜங்குக்கை வந்து இழந்துட்டேன் அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விடாப்புடியாக இருந்திருப்பார். கடைசியில் நம்ம ஜங்குக்கே வந்து எழுந்து வந்திருப்பார். நம்ம டேக்கும் வந்து ஒரு உயிரே வந்திருக்கும். அப்பாடா, நல்ல வேலை இவனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஜங்குக்கிட்ட ஓடி ட்ரை பண்ணியிருப்பார். பட் அவரால் ஓட முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவருடைய மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது ஜங்குக்கு வந்து பொழைச்சிட்டாரு. அவரை பற்றின எல்லா ஹிஸ்ட்ரியும் நம்ம டேக்கு தெரிஞ்சதுனால அவர் திரும்பியும் ஃப்யூச்சருக்கு போகிற மாதிரி ஃபேரி வந்து கையை பிடிச்சிருப்பா. நம்ம ஜங்குக்கு வந்து தூரத்துலேருந்து நம்ம டே வந்து அந்த இடத்துலேருந்து ஃபேட் அவுட் ஆகி போகிறத பார்த்துருப்பாங்க. இப்போது இந்த ஃபேட் அவுட் சீன் இல்லாமல் நம்ம ஃபேரி அந்த இடத்துல வராமல் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஒரு வாட்டி பார்த்துடலாமா? ஓகே, திரும்பியும் சொல்கிறேன், ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம இப்போது கேப்டன் ஜாங்ஷன்ஸ் 1894 ஸ்பெஷல் எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் வந்து ரியல் ஸ்டோரி கூட ஒத்து போகாது. இது என்னுடைய ரிதம் ஆஃப் லவ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் உருவாக்குறது. இது அந்த கதையில் இல்லை. ஓகே, நான் உருவாக்குறது. ஓகேடா, இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே ஓடிடலாம். ஓகே, இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க நம்ம டே நம்ம ஜின்னை அப்படியே ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்கார். இப்போ நம்ம டே தான், இல்லை ஜின்யோங், நான் நம்ப மாட்டேன், ஜங்குக்கு எதுவும் ஆகலை, அவன் வந்துடுவான், அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், எனக்கு தெரியும், அவன் வருவான், அவன் வந்து தான் ஆகணும், அவன் எல்லாமே, எனக்கு எதுவுமே கிடையாது, ப்ளீஸ் நான் அங்கே போகணும், அவனை போய் பார்க்கணும், விடுங்க. டே, நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில விஷயங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காம நடக்கும்.
இல்லை, என் ஜங்குக் அப்படி கிடையாது. அவன் என்னை பாதியில் விட்டுட்டு போக மாட்டான். எனக்கு தெரியும். அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான். டேய், நான் உன்னை என்னன்னு சொல்லி சமாதானப்படுத்துறது அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இந்த இடத்துல பேசிகிட்ருக்கா. டக்குன்னு ஒரு சோல்ஜர் அங்கே வர்றது கேப்டன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக கை நீட்டுறாங்க. இப்போ ஒன்று டக்குன்னு எல்லாரும் ஒரு பக்கமாக திரும்புகிறாங்க. பார்த்தா தூரத்தில் வர்றது கேப்டன் தான். நம்ம டேக்கும் அந்த கண்ணு அப்படியே அந்த பக்கம் பார்க்குது. எல்லாரும் பார்க்குற திசையில் நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் நம்ம டேக்கும் உயிரில்லை ஓடுறாரு. அவருக்கு ஆல்ரெடி உடம்பெல்லாம் காயம், ரொம்பவும் டயர்டாக இருக்கார். இருந்தாலும் எனக்கு தெரியாது, ஜங்குக்கை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணுன்ட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ஓடி போகிறாரு. நம்ம ஜங்குக்கும் அந்த சைடில் நம்ம டே ஓடி வரதை பார்த்துட்டு டக்குன்னு நம்ம டே பக்கம் அவரும் முடியாமல் ஓடி வராரு. ஒரு பக்கம் ஒரு மாதிரி தடுக்கி கீழே விழ போக நம்ம டே டக்குன்னு ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த இடத்துல ஃபுல்லாக சோல்ஜர்ஸ் வந்து சுற்றி நிற்கிறாங்க. அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. ஒரு சில பேர் கேர் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் ஜங்குக்கை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கோடைய ஃபேஸ் அப்படியே அழகாக கப் பண்ணுறாரு. அவருடைய நெத்தியிலேருந்து ரத்தம் ஒழுகுது நம்ம ஜங்குக்கோடைய நெத்தியில் இருந்து. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக்கா, நீ நீ ஓகே தானே? ஓகே தானே நீ? ம், நான் ஓகே தான் டே. நீ வர மாட்டேன்னு நினச்சேன் தெரியுமா? எல்லாரும் எல்லாரும் நீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பயந்துட்டேன். சரி சரி சரி, அழாதா. அதான் வந்துட்டேன்ல. ம், உனக்கு கொடுத்த ப்ராமிஸ் நான் எப்படி அதை மீறுவேன்? எனக்கு தெரியும் நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே இருக்கவங்க யாருமே நம்பலை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட குழந்த மாதிரி அழுதுட்ருக்கா. அவரே ஆல்ரெடி ரொம்பவும் காயப்பட்டு வந்திருக்காரு. பட் நம்ம டேவை பார்க்கும்போது அந்த வலியெல்லாம் பறந்து போகுது. அப்படியே இறுக்கமாக நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கிளாப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ தான் நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி கான்ஷியஸே வருது. அச்சச்சோ, இந்த இடத்துல எல்லாருமே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கமாக கை கொடுத்து அழகாக அவர் அப்படியே நிற்க வச்சு பொறுமையாக நடக்க வச்சு திரும்பியும் அந்த சென்ட்ரலுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி அவங்க அந்த சென்ட்ரலில் தான் இருப்பாங்க. திரும்பியும் அந்த சென்ட்ரலில் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அங்கே உள்ள ஒரு பில்டிங்கில் வந்து நம்ம ஜங்குக்கை உட்கார வச்சுட்டு அவருக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஆகிடுது. நைட் ஒரு 9 o'clock மாதிரி ஆகுது. நம்ம ஜங்குக்கு எதுவுமே இன்னும் சாப்பிடலை. ஸோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு மேட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அழகாக பவுலில் வந்து கொஞ்சம் அப்படியே இந்த கஞ்சி மாதிரி அழகாக ரெடி பண்ணி கொண்டு வந்து நம்ம ஜங்குக்குடைய ரூம் பக்கமாக போக நம்ம டே அதை பார்த்துட்றாரு. இப்போ டக்குன்னு அந்த லேடிக்கிட்ட வந்து, நான் கொண்டு போகட்டுமா? இந்தா நீ கொண்டு போகாமல் யார் கொண்டு போவா? இந்தா பார்த்து பத்திரமா பொறுமையாக ஊட்டி விடு. அப்புறம் டாக்டர்ஸ் வந்து இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் அவர் கொடுக்க சொன்னாங்க, இதையும் கொடுத்துரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அந்த சாப்பாடு அப்படியே அழகாக அந்த கஞ்சி அப்படியே எடுத்துகிட்டு அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. உள்ளே பார்த்தா நம்ம ஜங்கு அமைதியாக பெட்டில் அழகாக படுத்துட்ருக்காரு. அவர் அப்படியே ரொம்பவும் டயர்டாக இருக்க. இப்போ நம்ம டே தான் கிட்ட போயிட்டு, ஜங்குக்கா ஜங்குக்கா சொல்லிட்டேன், சாப்பாடு இல்லை வேண்டாம், எனக்கு தூக்கம் வருதா, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாடு ப்ளீஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நீ கொடுத்த ரிங்கு தொலைஞ்சிருச்சா? நான் பிரசிடெண்ட்டை பார்க்குறதுக்குன்னு வேண்டி அங்கே மேலே ஏறினேனா, அப்போது தொலைஞ்சிருச்சு, கீழே விழுந்துருச்சு. பரவாயில்ல விட, வேறு வாங்கிக்கலாம். என் மேலே கோவப்படலையா நீ? நான் ஏன்டா உன் மேலே கோவப்பட போகிறேன்? இல்லை, அது நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டு போட்டு விட்டுறீங்க, அது போட்ட உடனே தொலைஞ்சிருச்சு.
அதான் இப்போ என்ன, அந்த ரிங் இல்லைனா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பண்ணிக்கிறேன். அப்புறம் இல்லை, ஒன்றும் இல்லை. டே, நான் ஒன்று கேட்கவா? எனக்கு ஒரு ஹக் தரியா? கட்டிப்படியா ப்ளீஸ். இது எதுக்கு நீ கேட்குற? இது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, அவர் கையில் அந்த சாப்பாடை வச்சுருந்தார் இல்லையா, அது அந்த இடத்துல ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. அந்த டேபிளில் கொண்டு போய்ட்டு இந்த ட்ரேவை அப்படியே வச்சுட்டு இப்போ அப்படியே பொறுமையாக நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் அந்த பெட்டு மேலே வந்து இவர் ஏறி லைட்டாக அப்படியே ஒரு ஓரமாக படுத்துக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம டே பக்கமாக திரும்புகிறாரு. நம்ம டேவுடைய செஸ்ட்டில் அவருடைய ஃபேஸை வச்சுட்டு அவ்வளோ அழகாக கட்டி பிடிச்சிட்ருக்காரு. ஆக்சுவலி அந்த ஒரு கேப்டனுக்கான அந்த ஒரு ரூட் அண்ட் ரகட்னஸ்ஸே இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட இல்லை. அப்படியே காணாமல் போயிடுச்சு நம்ம டே கூட இருக்கும்போது. இப்போ அப்படியே அந்த ரூம் டோரை வந்து யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ அப்படியே உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ உடனே அந்த ரூம்குள்ளே வந்து யார் வரான்னு பார்த்தா லிசா. அவன் நேராக உள்ளே வந்து நம்ம டேவும் ஜங்குக்கும் இப்படி படுத்துட்ருக்கிறத பார்க்க, ஐயோ தப்பான நேரத்தில் வந்துட்டு போல. ஏய் இல்லை சொல்லு, என்னாச்சு? இல்லை, உனக்கு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஓகே தான். நான் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் டே, நீ ஹாப்பி தானே? எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? எல்லாமே பண்ணது ஜங்குக் தான். கேப்டன் இல்லாமல் எதுவுமே நடந்திருக்காது. கரெக்டு தான். ஆனால் ஒன்று, அவன் அதுக்கு பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னது? உன்னை கல்யாணம் பண்ணந்தான் ஜங்குக்கா? ஏய், இப்போ எதுக்கு அவனை வந்து இது பண்ணிகிட்ருக்க? அவன் வைக்கப்படுறான் பாரு. ஏய், நான் அவனை வைக்கலாம் பண்ணல. ஓ அப்படியா? நீ முதல்ல அவன்கிட்ட பேசு, நான் அப்புறமேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அந்த இடத்த விட்டு இறங்கி அப்படியே வெளியே போகலான்னு போக, பட் நம்ம ஜங்குக்கு வந்து கையை பிடிச்சி நிற்க வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம லிசா தான், ஓகே 2 பேரும் இங்கே இருங்க, ஜஸ்ட் நீ எப்படி இருக்கன்னு பார்க்கறதுக்காக தான் வந்தேன், கிளம்புறேன், பார்த்துரு, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிசா வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ உடனே நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஓகே பேசினதெல்லாம் போதும், இப்போ தூக்கம் கலைஞ்சிருக்கும், சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு அந்த இடத்துல அந்த ட்ரேயில் வந்து சாப்பாடெலாம் வச்சுருப்பா இல்லையா, அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்டுட்டே நம்ம ஜங்குக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. நம்ம அப்படியே நம்ம ஜங்கு கூடயே இருந்து அவர் பத்திரமா பார்த்துக்கிட்டு அவர் கொடுக்க வேண்டிய மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாரு. போக போக நம்ம ஜங்குக் அழகாக அப்படியே ரெக்கவர் ஆகிட்டே வந்துட்டுருக்கா. கிட்டத்தட்ட 2 months மாதிரி ஆகுது. நம்ம ஜங்குக் இப்போ தான் அந்த பில்டிங்கே விட்டு அந்த கேம்பஸ்க்கே வராரு. அதாவது இவங்க ட்ரைனிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த கேம்பஸ்க்கு வராரு. அங்கே வந்து பார்க்குறாரு, அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்த முக்கால்வாசி சோல்ஜர்ஸ் இப்போ அங்கே இல்லை, இன்க்ளூடிங் போகியமும் அந்த இடத்துல இல்லை. அதை பார்க்கும்போது நம்ம டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவருக்காக போய் தான் போகியம் வந்து இல்லாமல் போயிருப்பார். இப்போ அது எல்லாத்தையுமே யோசிச்சுட்ருக்க, இப்போது அங்கே உள்ள சோல்ஜர்ஸில் ஒரு சில பேர் நம்ம ஜங்குக்கை பார்த்ததுமே, அதாவது கேப்டனை பார்த்ததுமே அங்கே உள்ள மற்றவங்கக்கிட்டேயும் சொல்லி கேப்டனுக்கு எழுந்திரிச்சு நின்று அப்படியே அவங்களுடைய மரியாதையை வந்து கொடுக்குறாங்க. நம்ம கேப்டன் வந்ததும் இப்போது கேப்டன் முன்னாடி வந்துட்டு, எல்லாருக்கும் ட்ரைனிங் எப்படி போகுது? கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் சார். ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே சோல்ஜர்ஸ் ஆகிட்டீங்க, பட் அதுக்குன்னு இருக்கிற ட்ரைனிங்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. திரும்பியும் அதே ரூல்ஸ் தான். ஒழுங்காக எல்லோரும் சொல்கிற எல்லா ட்ரைனிங்கும் பண்ணணும். வீக்கெண்டுக்கு உங்கள் வீட்டுக்கு போகலாம், ஓகே? எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே இவர் அங்கே நின்றுட்டு எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார். ட்ரெயினர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணும்போதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார். நம்ம என்ன பண்ணுறாருன்னா, அவரும் அங்கே சேர்ந்து ட்ரெயின் பண்ணுறாரு தான்.
ஆனால் அப்பப்போ எப்போல்லாம் பிரேக் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம ஜங்குக்கை தேடி தேடி வந்துடுறாரு. இப்போ அதே மாதிரி தான் நம்ம டேக் வந்து ஒரு வாட்டர் பிரேக் மாதிரி கிடைக்குது. டக்கு டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜங்குக்குடைய அந்த கேபின் இருக்கும்ல, அதுக்குள்ளே எக்ஸ்கியூஸ் கேட்டாமல் உள்ளே நுழைஞ்சிடுறாரு. உள்ளே பார்த்தா ஆல்ரெடி பிரசிடென்ட் நின்றுட்டுருக்காரு. நம்ம டேக் ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. அப்படியே எழுந்திரிச்சு நின்று அந்த பிரசிடென்ட்க்கு வந்து அவர் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க முடியுமோ மரியாதை கொடுத்துட்டு, சாரி நான் தெரியாமல் கேட்காம உள்ளே வந்துட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம கேப்டன் தான் டக்குன்னு, ஏய் டேய் உன்னை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் வந்து நம்ம டேவை கூப்பிட, நம்ம டேவும் வந்து அப்படியே அந்த இடத்துலேயே ஸ்டக்காகி நின்றுட்டு திரும்பி மட்டும் பார்க்குறாரு. அவருடைய கண் வந்து தரையவே பார்த்தா மாதிரி இருக்குது. கீழவே குனிஞ்சிட்ருக்காரு நம்ம டே. நம்ம வந்து பார்க்கவே இல்லை. இப்போ உடனே அந்த இடத்துல பிரசிடெண்ட் நம்ம டேவை பார்த்து, ஓ இவன் தானே அது கிம் டேயோங், ஜென்ரல் கிம்முடைய பையன் தானே? அது வந்து சார், ஆமாம் சார். அந்த துரோகியோடைய பையன். அப்பா யா, எனக்கு புரியுது ஜங்கு. மிஸ்டர் கிம் டேயோங், உங்களுக்கு சிப்ளிங்ஸ் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. ஒரு அண்ணா, ஒரு தங்கச்சி. அண்ணா பேர் யோங்கி, தங்கச்சி பேர் ஜெனி. இப்போ எங்கே அவங்க? ஆஸ்திரேலியாவில். ஆஸ்திரேலியா. கேப்டன் சொல்கிறது எல்லாமே உண்மையா? கேப்டன் என்ன சொன்னார்? என்ன சொன்னாருன்னு கேட்டுறாத. 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா? அது வந்து பிரசிடெண்ட் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் இருக்கணும். நான் உண்மையாகவே சொல்லிடுறேன். கேப்டன் சொன்னது எல்லாமே உண்மைதான். நானும் அவரை ரொம்ப விரும்புகிறேன். நான் அவரை என்றைக்குமே ஹர்ட் பண்ண மாட்டேன். அவரை மரியாதை இல்லாமல் நடத்த மாட்டேன். எங்கள் 2 பேருக்குள்ள கல்யாணமே ஆனாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் எப்போவுமே எல்லோரும் முன்னாடி கொடுப்பேன். என்னை சந்தேகப்படாமல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு மாதிரி அப்படியே முடங்கி அப்படியே சொல்லிகிட்ருக்கா. இதெல்லாம் அவர் ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டே ஒரு மாதிரி பயத்திலே சொல்லிகிட்ருக்காரு. நம்ம பிரசிடெண்ட் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஆக்சுவலி பிரசிடெண்ட்டுடைய பையன் இல்லையா நம்ம ஜங்குக். அதனால இப்போ அப்படியே ஒரு மாதிரி பார்க்க நம்ம ஜங்க் வந்து என்ன பண்ணுறாருன்னா சிரிக்கிறாரு. அதாவது ஸ்மைல் பண்ணுறாரு நம்ம பிரசிடெண்ட்டை பார்த்து. நம்ம பிரசிடெண்ட்டும் வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ உடனே நம்ம டிவியை பார்த்து, ஓகே நான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட் சொல்ல, அவ்வளோதான் நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஒயிட் ஐஸோட பிரசிடெண்ட்டை நிமிர்ந்து பார்க்குறாரு. இப்போ உடனே பிரசிடெண்ட், என் பையன் எல்லாத்தையுமே சொன்னான், அதனால தான். பையனா? ஜங்குக்கா? ஓகே. கேப்டன் ஜாங் எல்லாத்தையும் சொன்னார், அதனால தான் ஒத்துக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் என் பையனை விட்டு போகிறதோ அவனை ஹர்ட் பண்ணுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. மிஸ்டர் கிம் டேயோங், கண்டிப்பாக நான் அவரை ஹர்ட் பண்ண மாட்டேன், ஹேட் பண்ண மாட்டேன். அவரை எப்போவுமே நான் ஏமாற்ற மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அவரை பத்திரமா பார்த்துப்பேன். எங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி கீழே குனிஞ்சு அவருக்கு தேங்க்ஸ் பண்ணேன். இப்போ அந்த இடத்த விட்டு பிரசிடெண்ட் வந்து கிளம்பிடுறாரு. நான் என்னன்றதை முடிவு எடுத்துகிட்டு அப்புறமேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்போ அந்த ரூமில், அதாவது நம்ம ஜங்குடைய கேபினில் கேப்டன் ஜாங்கும் நம்ம டேவும் மட்டும்தான் இருக்காங்க. இப்போது நம்ம கேப்டன் ஜாங் தான் பிரசிடெண்ட் போன கையோட அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு அந்த டோரை கொஞ்சம் அப்படியே மேலே தாப்பால் போட்டுட்டு நம்ம டேவை பார்க்க, நம்ம டே, ஐயோ எனக்கு அல்ல, என்ன நீ இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியா? அடப்போ, எனக்கே கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ஓ
ஆனால் நான் அவரை தானே சுடுறதுக்கு ட்ரை பண்ணேன். எனக்கே தெரியாதுட்டே இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு. பிரசிடெண்ட் என்னுடைய அப்பா. என்னால் நம்பவே முடியல. சங்குகா, அப்போது நம்ம 2 பேருக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும்ல? நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை ஞாபகம் வச்சுருக்கேல்ல? ப்ராமிஸா? என்ன ப்ராமிஸ்? ஏய், என்ன எங்கள் அம்மா கிட்டலாம் போய் ப்ராமிஸ் பண்ண? என்ன ப்ராமிஸ் பண்ணே? கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை குட்டிலாம். ஆஹா, என்னம்மா என்கிட்ட அப்பப்போ சொல்லிகிட்டு இருந்தேன், நான் அதெல்லாம் கேட்கவே இல்லைன்னு. இப்போ என்ன நீயா வந்து கேட்குற? அது அது வந்து சொல்லு. எதா பேசுகிறதா இருந்தாலும் தள்ளி நின்று பேச, இந்த மாதிரி கிட்டலாம் வரக்கூடாது சொல்லிட்டேன். வருவேன், என்ன பண்ணுவேன்? நான் வராமல் வேறு யார் வருவேன்? மிஸ்டர் கேப்டன் ஜிம், உங்களுக்கு இன்னும் உடம்பு சரியாகலை, இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. போ, பின்னாடி போ. முடியாது. உன்னை அமுக்கி போடுற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. அமுக்கி போட போறியா? ஏய், இது கேபின், யார் எப்போ வேணால் வருவாங்க. லூஸ் தனமாக அவனு பண்ணிகிட்ருக்காத. நான் அப்படி தானே வருவேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜகுக்தா அப்படியே கிட்ட வந்து நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜஸ்ட் அவருடைய சென்ட் அப்படியே மொத்தமாக இன்ஹேல் பண்ணி அவருடைய மொத்த பாடி வெயிட்டையும் நம்ம டேயோடைய உடம்புல போட நம்ம டே நிற்க முடியாமல் தள்ளாடிக்கிட்டு நம்ம ஜகுக்கை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ அந்த ஹக்லேயே நம்ம டே தான், ஐயோ ஜகுக்கா ரொம்ப வெயிட்டாக இருக்கேன், கொஞ்ச நேரம் ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம், இதுக்கு மேலே சுத்தமாக முடியாது, நவுந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம கேப்டனை அப்படியே லைட்டாக தள்ளி விட்டுட்டுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது, அப்படியே கொஞ்சம் மந்த்ஸ் போகுது, கிட்டத்தட்ட ஒரு 5 months மாதிரி ஆகுது. அப்படியே ட்ரைனிங் எல்லோரையும் காட்டுறாங்க. எல்லாருமே வந்து அவங்களுடைய ட்ரைனிங் எல்லாம் முடித்து ஒரு சோல்ஜராக கிராஜுவேட் ஆகிடுறாங்க. இன்க்ளூடிங் நம்ம ஆரம், ஜின், அதுக்கப்புறமேட்டு நம்ம டே, எல்லாருமே சேர்ந்தே வந்து, அதுவும் இல்லாமல் அங்கே உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாருமா சேர்ந்து அந்த இடத்துல அப்படியே அழகாக அவங்க ஒரு ட்ரெயினிலேருந்து சோல்ஜராக வந்து கிராஜுவேட் ஆகிட இப்போது ஒரு அழகான செர்மனி தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து கிராஜுவேட் ஆகிட்டாங்கல்ல, ஸோ அதுக்காக அவங்களுடைய கையில் வந்து அவங்களுக்கு சொந்தமாக ஒரு கன் ஒன்று கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டில் உள்ளது. அந்த கன்னை வந்து கையில் கொடுக்குறதுக்கு அது அவங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செர்மனி மாதிரி ஒன்று நடக்குது. இப்போது அந்த செர்மனி தான் காட்டுறாங்க, ரொம்பவும் அழகாக நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல கேப்டன் தான் வந்து அவருடைய கன்னை, அந்த சோல்ஜர்ஸோடைய நியூ கன்னை வந்து வாங்கி அங்கே உள்ள கிராஜுவேட் ஆன சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே லாஸ்ட்டாக தான் நம்ம டே வந்து வாங்குறாரு. ஏன்னா அவர் ஃபஸ்ட் எபிசோடில் ஜாயின் ஆகும்போது இவர் தான் கடைசியாக ஜாயின் ஆகிருப்பார் நம்ம டே. ஸோ இவரே வந்து கடைசியாக போயிட்டு அந்த கன்னை வாங்கிட்டு நிற்க, இப்போ அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு நம்ம டே வந்து நடந்து போக ட்ரை பண்ண. பட் அந்த இடத்துல நம்ம கேப்டன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு கையை பிடிச்சி நிப்பாட்டி வச்சுட்டு கீழே உட்காந்துட்ருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் பார்க்குறாரு. அங்கே உள்ள சோல்ஜர்ஸ்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, என்ன இது டேவுடைய கையை பிடிச்சி நிற்க வச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம கேப்டன் வந்து என்னமோ பேச வராரு. இப்போது நம்ம கேப்டன் தான் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லணும். டே, உனக்கும் தான் இது, உனக்கே இப்போ தான் தெரிய வரும். ஓகே, என்னென்னா கம்மிங் சண்டே வீக்கெண்ட் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து வாவ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டக்குன்னு நம்ம கேப்டன், இருங்க, நான் தப்பாக சொல்லிட்டேன். ஆக்சுவலி எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்க்க, நம்ம டே ஒரு மாதிரி ஒயிட் ஐஸோடு நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. என்ன சொல்கிற, கம்மிங் சண்டே நம்மளுக்கு மேரேஜா? என்னடா எனக்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக்கு வந்து சிரிச்சிட்றாரு. அவர் வாய் விட்டு சிரிக்கிறத இப்போ தான் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. அங்கே உள்ளவங்களாம் இப்போது அவங்களுக்குள்ளே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இவ்வளோ அழகாக சிரிக்கிறாரே, நம்ம ட்ரெயினியாக இருக்கும்போது ஒரு நாளும் சிரிச்சதில்ல, அப்படி சிரிச்சிருந்தா நம்ம பார்த்துட்டே இருந்துருக்கலாமே, உருன்னே இருந்துகிட்ருக்காரே இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கே உள்ள சோல்ஜர்ஸ்லாம் பேசிட்டு அப்படியே மாறி மாறி அப்படியே கன்க்ராட்ஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம கேப்டனுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது வாவ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுருக்க, பின்னாடியும் வந்து நம்ம பிரசிடெண்ட்டும் வந்து உட்காந்துட்ருக்காரு. அவரும் இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு நம்ம டேக்குக்கை. இப்போது அப்படியே இந்த செரமனிலாம் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு திரும்பியும் அந்த மரத்துக்கு கீழே நம்ம கேப்டன் தான் காட்டுறாங்க. அமைதியாக உட்காந்துட்டு நம்ம டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. அவர் வெயிட் பண்ணும்போதும் நம்ம டேக்காக கம்போஸ் பண்ண ஒரு சாங், அதாவது ஸ்டில் வித் யூ, அது அவரே கம்போஸ் பண்ணது. அமைதியாக உட்காந்து பாடிட்டே இருக்காரு. நம்ம டே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பட் இந்த பாட்டு புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பாடுறதை கேட்டுகிட்டே இருக்காரு. ஃபைனலி அந்த பாட்டும் வந்து நம்ம ஜங்குக் பாடி முடிச்சுட்டு நம்ம டே டக்குன்னு, ஹேய் என்ன பாட்டு இது கேட்டியா? ம் சொல்லு, என்ன பாட்டு இது? அது அன்றைக்கி நீ சொன்னல, உனக்காக ஒரு பாட்டு எழுதி கேட்டு, அதான் எழுதுனேன். எனக்கா இந்த பாட்டு? சங்குக்கா, இந்த பாரு தேங்க்ஸ் சொல்லாதா, எது சொல்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கிட்ட வந்து இப்படி உட்காந்து சொன்னால் நல்லாயிருக்கும். சங்குக்கா, நீ கேப்டனுன்ற அந்த பதவியை இழந்துட்டு என்கிட்ட பேசிகிட்ருக்கேன். பரவாயில்ல, உங்ககிட்ட தானே, அதுவும் கொஞ்ச நாளில் கல்யாணம் வேறு ஆக போகுது. ஆமாம், என்னால் அதை நம்பவே முடியல. நம்ம ஒன்று சேர போகிறோம்ல, வா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நினச்சி பார்க்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்ருக்காரு. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பெனி கொடுத்துக்கிட்டு அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்ருக்காங்க. அழகாக நேரம் கிடக்குது, நாட்கள் உருண்டு ஓடுது. ஒரு நாள் வர சண்டே நம்ம டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜுன்னு சொல்லியிருந்தாங்கள்ல, அந்த நாள் அழகாக இருக்குது அந்த இடமே பார்க்குறதுக்கு. சொல்லப்போனால் அந்த அந்த கேம்பே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இவங்களுக்கு மேரேஜ் வெளியே எங்கேயுமே நடக்கல, ஜஸ்ட் இவங்க 2 பேரும் எங்கே மீட் பண்ணாங்களோ அதே அந்த கேம்ப்லேயே தான் நடக்குது. சிம்பிளாக அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு சைடில் பார்த்தா நம்ம டே வந்து ஒரு மாதிரி அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அங்கே உள்ளது அப்போது உள்ளது அந்த ஹங் புக் இருக்கும்ல, அதை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே அழகாக நடந்து வந்துட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கும் அவரும் ஹங் புக் போட்டு அவ்வளோ அழகாக அப்படி 2 பேருமே ஒரு க்ரூம் மாதிரி வந்து அழகாக 2 பேரும் அழகாக நிற்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு சில இந்த ப்ரேயர் மாதிரி பண்ணுறாங்க. அந்த ப்ரேயர்லாம் பண்ணி போக 2 பேருமே வந்து ரிங் மாற்றிக்க வேண்டிய அந்த ஒரு நேரம் வருது. 2 பேரும் மாறி மாறி அப்படியே அழகாக ரிங்கை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அழகாக சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக் தான் எதுவும் திங்க் பண்ணல, ஏய் நீங்கள் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை தான் எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் முன்னாடி, ஈவன் இப்போது கிராஜுவேட் ஆகி போன சோல்ஜர்ஸு, சீனியர் சோல்ஜர்ஸு, அந்த இடத்துல வேறு ஒரு கோஸ்டல்லேருந்து வந்திருக்க ஒரு சில கேப்டன்ஸுன்னு சொல்லிட்டு, பிரசிடெண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடி நம்ம டேவை கிட்ட இழுத்து அவருடைய லிப்ஸில் அவ்வளோ சாஃப்டாக ஜஸ்ட் வெறும் லவ் மட்டும்தான் இருக்குது அந்த கிஸ்ஸில். அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கை. நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கை பின்னாடி தள்ளலாம் விடல, அவ்வளோ அழகாக அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணுறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது, அந்த இடத்துல அந்த மேரேஜ் எல்லாமே முடியுது. அப்படியே அந்த இடத்துல இருக்க அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு அழகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்க, நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா அதே இடத்துல இருக்கிற ஒரு கேப்டனை வந்து கூப்பிட்டு வச்சு நின்று பேசிகிட்ருக்காரு. நம்ம டே வந்து அந்த இடத்துல சும்மா தான் இருக்கார், ஏன்னா போகியம் வர அந்த இடத்துல இல்லைல்ல. ஸோ அவர் அந்த இடத்துல தனியாக நின்றுட்டுருக்க, தூரத்தில் ஒரு உருவம் தெரியுது. யாருன்னு பார்த்தா ஃபேரி. நம்ம டே அப்படியே ஃபேரி கிட்டே போக, இப்போ அப்படியே ஃபேரி நம்ம டேவை பார்த்து, ஹே டே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு கேப்டனோட சேர்ந்து மேரேஜ் ஆகிடுச்சு போல். ஆமாம்,
அப்புறம் ஃபேரி, எனக்கு புரியுது நீ எதை கேட்க வரேன்ட்டு. உன்னால் இதுக்கப்புறமேட்டு ஃப்யூச்சருக்கு போக முடியாது டே. உனக்கு தெரியும்ல, ஒன்ஸ் நீ இங்கே மாற்றிட்டேன்னா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சுது. ஃப்யூச்சரில் இருக்கிற கிம்டையும், அதாவது பாஸ்டில் இருந்து ஃப்யூச்சருக்கு போனவன், அவன் உன்னுடைய உருவத்தில் அங்கே வாழ்ந்துட்டுருப்பான். அவன் ஆசைப்படி நீ அவனுடைய பிளேஸில் இருந்து இந்த இடத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி கேப்டன் ஜாங் கூட இருக்கணும். அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். நிஜமாவா? நான் நான் ஃப்யூச்சர் போக வேண்டாமா? வேண்டாம். அப்போ நான் இங்கேயே கேப்டன் கூடயே சாகிற வரைக்கும் இருக்கலாமா? இதுக்கப்புறம் உன்னால் பிரிஞ்சு போகவும் முடியாதுட்டே. ஏன்னா நீ இப்போது கேப்டனுக்கு சொந்தமாயிட்ட. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சுது. ஹிஸ்ட்ரி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது ஃப்யூச்சரில் இருக்கவங்க எல்லாருக்குமே கேப்டனுடைய கதை தானாகவே தெரியும். அவரை பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரிய வரும். அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் நீயும் ஒரு பக்கமாக இருப்ப. அப்படியா? நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நீ எதுக்கு வந்தியோ அதை சரியாக முடிக்கல, ஆனால் உன் வாழ்க்கையை இங்கே அமைச்சுக்கிட்ட. ஓகே, ஃபைன். ஃப்யூச்சரில் எல்லாமே மாறிடுச்சு. உன்னால் இனிமேட்டு ஃப்யூச்சருக்கு போக முடியாதுன்றதை சொல்லிட்டு போக தான் நான் இங்கே வந்தேன். என் வேலை முடிஞ்சிடுச்சு. உன்னை இனிமேட்டு பார்ப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியாதுட்டே. ஆல் தி பெஸ்ட். இங்கே சந்தோஷமாக இரு அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஃபேரி ஒரு மாதிரி அப்படியே அழிஞ்சு போயிட்றா. நம்ம டேக்கு செம்ம சந்தோஷம் வந்துடுது. ஏன்னா அவர் இனிமேட்டு ஃப்யூச்சர் போக தேவையில்ல, ஜங்குக் தான் கதியே அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம ஜங்குக் கூடயே அப்படி இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நம்ம ஜங்குக்கை பார்த்த மாதிரி ஓடி வர, அங்கே அவர் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு நம்ம டேவை தேடிட்டு இருந்திருப்பாரு. இப்போ நம்ம டேவை பார்த்ததும், ஏய் எங்கே போனேன்? இல்லை, சும்மா அந்த பக்கம் சோல்ஜர்ஸை பார்த்து பேசிட்டு வந்தேன். ஓ சரி, வா போகலாம். எங்கே? ரூம்க்கு. ஏய் இன்னும் யாருமே இந்த இடத்துல விட்டு போவே இல்லை. போக மாட்டாங்க. ஏன்? அங்கே பாரு, இன்னும் சரக்கு காலியாகல. ஓ, அது காலியான வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்களா? இன்றைக்கி எல்லாருக்குமே கிட்டத்தட்ட லீவ் மாதிரி. அதுவும் இல்லாமல் வீக்கெண்ட் இல்லையா, நாளைக்கும் எல்லாருமே லீவில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி ஆசைப்பட்ட மாதிரி எவ்வளோ வேணால் குடிச்சிட்டு மாட்டேயாவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. நம்ம வேலையை நம்ம பார்க்கலாமா? ரூமுக்கு போகலாமா? ஜங்குக்கா, நீ ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சிட்ட, இருந்தாலும் உனக்கு இன்னும் தோணிகிட்டே இருக்குல்ல? உன்னை பார்த்தாலே ஏறுதுடா. கேப்டன் மாதிரி நடந்துக்கோ. நோ 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 நோ, நான் இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட். ஓ வாய் அடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே இழுத்துட்டு போகிற ஒரு பக்கமாக போயிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கும் அவருடைய ரூமுக்கு போட்டு போயிடுறாரு நம்ம டேவை. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. சொல்லப்போனால் ஒரு சில வாரம் மாதிரி ஆகிடுது, கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் மாதிரி ஆகிடுது. நம்ம டேவையும் ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு தெருவில் அப்படியே ஒரு ஓரமாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி அது கொரியாவே கிடையாது, ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெஸ்டர்ன் பிளேஸ் மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ஓரமாக நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம டே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கார். நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேக்கு எதுவும் ஆகாத மாதிரி கொஞ்சம் பார்த்து பத்திரமாவே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அப்படி நேராக போயிட்டு ஒரு வீட்டுடைய டோரை வந்து அப்படியே நாக் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ அப்படியே உள்ளேருந்து ஒரு பொண்ணு ஓடி வரா. இதோ வரேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வேகமாக ஓடி வந்து டோரை ஓப்பன் பண்ணுறா. அவளை பார்த்தது நம்ம டேக்கு கண்ணெல்லாம் கலங்குது, அவளுக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ அப்படி நம்ம டே தான், ஜெனி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஜெனியை பார்த்து கேட்க, அதாவது அவங்களுடைய சிப்ளிங்ஸ், நம்ம டேவுடைய சிப்ளிங்ஸ் யூங்கி ஜெனி எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்ச கையோட அப்படியே ஹனிமூன் போகிற மாதிரி நம்ம ஜங்குக்கை கூப்பிட்டுக்கிட்டு நேராக ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருப்பாரு நம்ம டே. இப்போ அப்படியே நம்ம ஜெனியை பார்த்ததும் டைட்டாக ஹக் பண்ண ஜெனியெலாம் அழ ஆரம்பிச்சிட்றா. டக்குன்னு அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு, யூங்கி
இவங்க எங்கே இருக்கா, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இவங்க பிடிச்சி கத்திகிட்டே இருக்கா. பார்த்தா இவங்க வந்து மேலேருந்து ஒரு ரூம்லேருந்து இப்படி வெளியே வராரு. நம்ம ஜெனியை பார்த்ததும், என்னாச்சு, ஆ இங்கே பாரு யாரோ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை காட்ட, பக்கத்துலேயே பார்த்தா நம்ம கேப்டன், ஐயோ என்ன இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு சந்தோஷத்தோடு நம்ம இவங்க அப்படியே கீழே இறங்கி வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்க, நம்ம டேவை வந்து ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்துட்டு அவரும் வந்து ஹக் பண்ணுறதுக்காக கையை அப்படியே நீட்டாக நம்ம இவங்க டக்குன்னு போயிட்டு நம்ம கேப்டனையும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நம்ம கேப்டன் கிட்ட, சாரி கேப்டன், லைட்டாக எமோஷ்னல் ஆகிட்டேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் எல்லாருமே ஃபேமிலி தானே. ஃபேமிலியா? யோங்கி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? எனக்கும் சங்குக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரே டைமில் அந்த ரிங்கை காட்ட, நம்ம யோங்கி ஒரு மாதிரி பந்தன் முழிக்கிறாரு. என்னடா சொல்கிறீங்க, மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி. நம்ம டிவியும் நம்ம ஜங்குக்கையும் ஒரு மாதிரி அப்படியே திருன்னு முழிச்சிட்டு பார்த்துட்ருக்கா. ஜெனி ஒரு மாதிரி வாயை ஆடு ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கா. இப்போ டக்குன்னு ஜெனி தான், ஏ என்ன ஆயிடுச்சு, ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடிலேருந்து கேப்டன் ஜாங்கும் நம்மளுடைய ஃபேமிலியில் ஒருத்தர் இனிமேட்டு. ஓகே? இல்லை எனக்கு புரியல. எனக்கு சொன்னாலும் புரியாது. சிம்பிளாக சொல்லணுன்னா நாங்கள் 2 பேருமே இப்போ கப்பிள்ஸ், மேரேஜ் ஆகிடுச்சு எங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிக்கு புரிகிற மாதிரி சொல்லி வைக்க, இப்போ உடனே நம்ம ஜெனியும் ஆஹா அப்படின்ற மாதிரி மண்டே ஆடுறா. இப்போ உடனே நம்ம இவங்கியும் நம்ம டிவியை பார்த்துட்டு, ஓகே என்னமோ நடந்து எங்கேயோ போய் 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டிவியை பார்த்துக்கல. இப்போ உடனே நம்ம அப்படிலாம் இல்லை, பார்த்து பிடிச்சி வெறுத்து திரும்பியும் பிடிச்சி அழுது கெஞ்சி லவ் பண்ணி எப்படியோ நிறைய போராட்டங்களெல்லாம் தாண்டி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க அப்பா சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல, என்னது அப்பாவா, கேப்டனுக்கு அப்பாவா அப்படின்ற மாதிரி திரும்பி கேட்க, இப்போ தான் நம்ம வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இன்க்ளூடிங் பிரசிடெண்ட் வந்து நம்ம ஜங்குக்குடைய அப்பா தான், ஆனால் இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருக்கு. அவரும் நம்ம ஜங்குக்கை தேடி இருக்காரு, பட் ஆனால் கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால விட்டுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம யூங்கி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, நம்ம யூங்கி வாயை பொழந்துட்டு கேட்டுட்ருக்காரு எல்லாத்தையும். என்னடா இது என்னென்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்ருக்கா. இப்போ நம்ம யூங்கி, அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜெனி, நம்ம நம்ம ஜங்குக் எல்லாருமே வந்து ஒரு க்யூட் ஃபேமிலி மாதிரி ஆகிடுறாங்க. ஹனிமூனுக்காக அந்த ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்த நம்ம டேவும் ஜங்குக்கும் வந்து அங்கேருந்து கொரியாவுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம யூங்கியவும் ஜெனியையும் ப்ளஸ் ஆல்சோ போகியமுடைய அம்மாவையும் அண்ட் போகியமுடைய தம்பி ஜிமின் எல்லாரையுமே நம்ம வந்து கூப்பிட்டுக்கிட்டே திரும்பியும் கொரியாவுக்கு வந்துட்டாரு. எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, அதாவது இப்போதைக்கு இவங்களுக்கு குடும்பத்தில் வந்து அம்மா அப்படின்ற ஒரு பேரை சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அதனால் போகியமுடைய அம்மாவை தன்னுடைய அம்மாவாக எல்லாருமே வந்து அப்படியே ஒரு மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு அழகாக அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் போகியம் இழந்த ஒரு கஷ்டத்தை தீர்த்துக்கிறதுக்குன்னு வேண்டி இத்தனை பசங்களை, அதாவது நம்ம கேப்டன், நம்ம நம்ம யூங்கி, ஜெனி, ஜிமன் எல்லாருமே சேர்த்து அவ்வளோ அழகாக வளர்க்குறாங்க. ரொம்பவும் அழகாக பாசமாக பார்த்துக்கிறாங்க. ஒரு அழகான ஃபேமிலியாக சேர்ந்து வாழ்கிறாங்க. இதில் பார்த்தா அதுக்கு நம்ம டேக்கும் ஜங்குக்கும் வேறு மேரேஜ் ஆகிடுச்சா. ஸோ 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய ஒர்க், அவங்களுடைய டே ஷெட்யூல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அழகாக ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு பர்ஃபெக்ட் கப்புள் மாதிரி வாழ்கிறாங்கடா. இதோட ஹிஸ்ட்ரி எண்டு. அதாவது கேப்டன் ஜங்ஷன் 1894 எல்லாருமே வந்து கேட்ட ஒரு ஸ்பெஷல் எபிசோட் தான் இது. ஆக்சுவலி இது ஸ்டோரியில் கிடையாது, நானாக கொடுத்துருக்குது. ஸ்டோரி வந்து முடிஞ்சிருச்சு, அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னீங்க. ஆனால் அந்த இடத்துல கேப்டன் ஜாங்கும் ட்ரெயினி டேவும் வந்து ஒன்று சேராதது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குக்கா, அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் எபிசோட் மட்டும் போடுங்கன்னு சொன்னனால தான் நான் இதை போட்டேன். இது ஸ்டோரியில் கிடையாது. இது நான் உருவாக்குனது.
குழம்பிக்காதீங்க ஓகேவா? அக்கா நீங்கள் சொன்னதை நான் ஸ்டோரியில் படிக்கவே இல்லைன்னு சொல்லாதீங்க. அங்கே இருக்கவும் இருக்காது. ஓகே ஓகேடா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1000 தான் நான் ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக போட்டால் இது என்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் போடுறேன். உங்களுக்கான சப்போர்ட்ஸை கொடுங்க. எடிட்டிங்க்கும் சரி எல்லாத்துக்குமே டைம் இருக்கணும். எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. பட் இதை நான் ஒரு 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 ஒர்க்காகவே நான் பார்த்துட்ருக்கேன். டெய்லி ஷெட்யூல் மாதிரி நான் இதை போட்டு வச்சிட்ருக்கேன். என்னுடைய டைமை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றப்போ அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாய் பாய் எவ்ரி ஒன். ஐ லவ் யூ ஆல்.